ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாதம் மியூசிக். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலே இன்றைக்கி வத்தல் உடம்புலாம் போடலைங்க. நேற்று வந்து எங்கள் ஊரில் சடனு, அதனால் நேற்று வந்து பலகாரமும் செய்யலை. பலகாரம் சீப்பு முறுக்கு, தட்டை, முறுக்கு எல்லாமே ஆர்டர் நிறையா வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இன்றைக்கி பலகார வேலையை முடிச்சுட்டு தான் மார்க்கெட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இப்போ காலையிலே அடுப்பு பற்ற வச்சுட்டேங்க. அடுப்பு பற்ற வச்சு இப்போ ஃபஸ்ட்டு என்ன முறுக்குக்கு மாவு வச்சுருக்காங்களே. ஆமாம், முறுக்குக்கு மாவு எடுத்து வச்சுருக்கு தான். அது முறுக்கு மாவை புழிஞ்சிட்டு அப்புறமா தான் போய் இன்றைக்கி சண்டே சமையல் என்ன வாங்குறது என்னன்னு பார்க்கணும். இப்போ முறுக்கு மாவெல்லாம் பிணைஞ்சிடலாமா? அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சூடாகிட்டு இருக்கும், அதுக்குள்ளே நம்ம முறுக்கு மாவை பிணைஞ்சிடுவேன். முறுக்கு மாவை பிணைஞ்சிட்டு அடுப்பு பற்ற வச்சோம்னா அது 10 நிமிஷம் இருக்கும். ரொம்பவும் புளிச்சிடக்கூடாதுங்க. அதனால் ஒரு மாவு பிணைஞ்சோம்னா ஒரு மணி நேரத்தில் புளிஞ்சு எடுத்துடணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் மாவு எடுப்போம். இன்றைக்கி ரொம்பலாம் செய்யலை. முறுக்கு வண்டி முடிஞ்சிட்டு மற்றபடி மத்தியானம் சமைக்க போயிடுவேன். அப்புறம் நாளைக்கு தான். ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு நாளைக்கு செய்ய முடியாது. நேற்று பெட்டியும் போடல, இன்றைக்கும் பெட்டி போட மாட்டோம். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் பலகாரம் செஞ்சிடலான்னு இன்றைக்கி முறுக்கு ஒன்றையும் செய்ய போகிறாங்க. நாளைக்கு சீப்பு முறுக்கு தட்டையும் செஞ்சுக்குவோம். எங்களே ஆமாம், இன்றைக்கி முடிஞ்சால் முறுக்கை புழிஞ்சிட்டு அதிரசமும் தட்டி வச்சுருவேன். அவ்வளோதான். எண்ணெய் சூடாகிட்டு இருக்கணும். தட்டெல்லாம் எடுத்து எண்ணெய் தடவு. மாமா எங்கள் கையில் இருக்காங்களா போயிட்டாங்களா கோச்சிக்கிட்டு? அவங்க வெயிட் பண்ணி பார்த்தாங்க. போய் டீயாவது குடிச்சிட்டு வரேன்ட்டு கடைக்கு போயிட்டாங்க டீ குடிக்க. இருக்காங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா காலையில் எந்த அடுப்புமே பற்ற வைக்கக்கூடாது. கூழ் அடுப்பு கூட பற்ற வைக்கக்கூடாது எங்கள் வீட்டில். ஏன்னா ஏதாவது செய்யாமல் விட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வந்துடும். நேற்று வந்து சனிக்கிழமையா சடனா போயிட்டு, அதனால் நேற்று கொஞ்சம் பெட்டி போட்டிருப்போம், போடலை. அதோடய காம்போ ஆஃபர் வேறு போயிட்டுருக்கா, ஒன்றுமே பண்ண முடியல. நேற்று பலகாரம் வேறு நிறையா ஆர்டர் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கும் பெட்டி போட முடியாது. நாளைக்கு காலையிலேயே வேறு இங்கேருந்தா யாரோ வரேன்னு வேறு சொல்லியிருக்காங்க. இங்கே யார் ஒருத்தவங்க இங்கே ஃபங்க்ஷன் நம்ம ஜாமான் கேட்டிருந்தாங்க. கொரியர் செவ்வாய்க்கிழமைக்குள்ளே வேணும்னு. சரி ஒரு அப்புறம் நாளைக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கு அசேஷத்துக்கு தான் வர்றாங்களாம். அதனால் நேராக வந்து வாங்கிக்கிறேன் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால் இன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சு வத்தல்லாம் ஒன்றும் போடலை. ஞாயிற்றுக்கிழமை போடுவேன், இன்றைக்கி ஒன்றுமே செய்யலை. முறுக்கு செஞ்சுட்டு அதிர்சம் செஞ்சுருக்கேங்க. அப்புறம் தட்டை செய்யணும், அப்புறம் வந்து சீப்பு முறுக்கு செய்யணும். அதெல்லாம் வந்து நாளைக்கு தான். இன்னைக்கு இதுக்கு மேலே உட்காந்தோம்னா லேட் ஆகும். அதனால் இது ரெண்டையும் இன்றைக்கி முடிச்சிட்டோம்னா நாளைக்கு சீப்பு முறுக்கை செஞ்சு தட்டையும் செஞ்சு நாளைக்கு மத்தியானத்துக்கு பெட்டி போட்டு விட்டுருவோம். அதுக்காக இன்றைக்கி இது ரெண்டும் செஞ்சாச்சு. இப்போ வாங்க மார்க்கெட்டில் போய் என்னென்ன வாங்கிட்டு வருவோம்னு பார்த்துடலாம். என்ன எக்ஸாம் வேலை ஆகிடுச்சு. இங்கே பிரியாணிக்கு வதக்கிட்டு இருக்கேன். இது வெள்ளை சாதம். இது வெள்ளை சாதம். நமக்கு வந்து பிரியாணி பிடிக்காது, அதனால வெள்ளை சாதம். அது வந்து மட்டன் வேக வச்சு வச்சுட்டேன். ஆமாம், இது வந்து எனக்கு வந்து வெள்ளை சாதம் இங்கே இருக்குது. கொஞ்சம் மட்டன் ரசம் எடுத்து ரசம் வச்சுக்கிறதுக்காக ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ரசம், மட்டன் ரசம். அப்புறம் வந்து தக்காளி என்ன மட்டும் வதக்கலையா? ஆமாம், வெங்காயமே இன்னும் வதங்கலை. நிறைய போட்டிருக்கோம்ல, அதனால நான் ஃபுல்லாலாம் எடுக்கல. ஆமாம், இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து மட்டனும் சிக்கனும். மட்டனும் சிக்கனும் என்னென்ன செய்யணும்னு செஞ்சுட்டு பார்க்கலாம். இடையில நமக்கு கொஞ்சம் பார்சல் வேறு போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கையில் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காது, அதனால ஃபுல்லாக எல்லாம் காமிக்க முடியல. சமைச்சு முடிச்சுட்டு ஃபுல்லாக காமிச்சிக்கலாம். முடிச்சுட்டு ஃபுல்லாக போட்டுக்கிட்டு இருக்கேன் சாமான்லாம். சரி, எல்லாம் செஞ்சுட்டீங்க? கையிலே எல்லாமே செஞ்சாச்சு. காமிச்சிடுவோமா? வாங்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்து பார்த்துக்கலாம். முட்டை அவிச்சு வச்சுருக்கு. இன்னும் முட்டை உரிச்சுக்குவோம். அப்புறம் வெள்ளை சாதம், அப்புறம் மட்டன் ரசம், அப்புறம் சிக்கன் கிரேவி, அப்புறம் மட்டன் பிரியாணி. வாங்க சாப்பிட்லாம். எங்கள் வீட்டு குட்டி பையன் வேறு பிரியாணி இறக்குனதுலேருந்து பிரியாணி சாப்பிட்ணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. வயிற்று பசிக்கு தான் நாளைக்கு ஆகிட்டு. இப்போ வாங்க போய் சாப்பிட்லாமாடா சச்சு? வாங்க போய் சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குங்க. இது அரிசி பேர் என்ன கையில்? 24 கேரட். சூப்பராக இருக்குது. மட்டனும் நல்லா அருமையாக இருந்துச்சு. மையாக இருந்துச்சு, அருமையாக இருக்குது. நான் கொஞ்சமாக அது சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்து அப்புறம் ரசம். அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு இவ்வளோ தான். உங்கள் வீட்டிலலாம் ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு என்ன செஞ்சது கமெண்ட் வச்சுருங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.